இப்போ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டோம்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரைகிறது, அது ஒரு மேங்கோ ஹேங்கிங் ஆன் ட்ரீ அது எப்படி வரைகிறதுன்னு பார்த்தோம். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னா அதில் வேரியஸ் கேசஸ் இருக்கு, ஒவ்வொரு கேசஸை பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கேஸில் ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கை வச்சிருவோம். புக்கு தான் இருக்கனால ஏதோ ஒன்று வைக்கலாம், எனி ஒன் ஆப்ஜெக்ட். இது ஒரு டேபிள். இந்த டேபிள் மேலே புக்கு ஒன்று இருக்கு. ஒரு புக்கு. இந்த டேபிளோட ரூஃப் வந்து யூஸ்வலா வுட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, வுட்ல அல்லது ஸ்டீல் இதில் ஒன்று இருக்கு. நான் என்ன பண்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 4 கால் இருக்கு இல்லையா, டேபிளோட 4 காலில் ஒரு நியூஸ் பேப்பரை வச்சிருக்கேன். அந்த மேல இருக்கிற ரூஃப் இருக்குல்ல, அந்த டேபிளோட ஃப்ளோர், இந்த ஃப்ளோரை அப்படியே இந்த மரத்தை ரிமூவ் பண்ணிட்டு, இந்த மரத்தை எடுத்துட்டு 4 கால் மட்டும் தான் இருக்கு. இப்போ 4 எஜ்ஜிலையும் ஸ்டிஃபா ஒரு நியூஸ் பேப்பரையோ அல்லது பேப்பரையோ வச்சு ஒரு சார்ட் ஏதோ ஒன்று வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ ஸ்ட்ராங்கா இருக்காது, ரொம்ப வீக்கா இருக்கு, பேப்பர் தான் இருக்கு, பேப்பர் தான் தாங்க போகுது. இப்போ அது மேல ஒரு பெரிய ஒரு பைபிள் சைஸ்ல ஒரு பெரிய புக் எடுத்து அப்படியே வைக்கிறேன், டங்குன்னு வைக்கிறேன். வச்சுக்கிறேன் என்ன ஆகும், இந்த பேப்பரை அது பியர்ஸ் த்ரூ பண்ணும், சரியா, கட் பண்ணிட்டு கீழே கொண்டு போய் கீழே ஃப்ளோர்ல தான் விழுகும் பேப்பர், சரிங்களா. அப்போ அந்த பேப்பர்ல இந்த புக்ல ஒரு டவுன்வர்ட் ஆக்டிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதை நீங்க எம்ஜி சொல்லலாம். ஒருவேளை இந்த டேபிள் ஃப்ளோர் ஸ்ட்ராங்கா இல்லை, ஒரு பேப்பரா தான் இருக்கு அப்படின்னா அது கிழிஞ்சிட்டு கீழே போயிருக்கும்ல, அந்த புக்கு கீழே போயிருக்கும். அது இந்த ஃப்ளோர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, இந்த வுட் இருக்கிறதுனால அல்லது இங்க ஸ்டீல் ஏதோ ஒன்று இருக்கிறதுனால இது கீழே போக விடாம தடுத்து அப்போர்ட் ஆக்டிங் ஃபோர்ஸ் கொடுத்து இதை பேலன்ஸ் பண்ணியிருக்கு. அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அதை, சரிங்களா. இதை நம்ம நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம், நார்மல் ரியாக்ஷன், சரிங்களா. ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸுக்கான செங்குத்து விசை, அதுதான் வந்து நார்மல் ரியாக்ஷன். ஒருவேளை இந்த நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகலை அப்படின்னா என்ன இருக்கும், இந்த ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கு, அப்போ கண்டிப்பா இது கீழே போயிருக்கும். இதோட ஃபோர்ஸ் மேக்ஸிமம் இருந்திருக்கும், கீழே போயிருக்கும். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் அந்த ஃப்ளோர் கொடுத்த பேலன்சிங் ஃபோர்ஸ் தான் நார்மல் ரியாக்ஷன், சரிங்களா. இந்த நார்மல் ரியாக்ஷன் தெரிஞ்சாதான் அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும், இந்த ஃப்ளோர் எப்படி இருக்கு, இந்த ஃப்ளோரோட தளம் இருக்குல்ல, அந்த பிளேன், அந்த பிளேனுக்கு எக்ஸாக்ட் 90 டிகிரில இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது நார்மல் ரியாக்ஷன். அதனாலதான் இந்த நார்மல்ன்ற வேர்டு செங்குத்து திசையில இருக்கும். ஒருவேளை இந்த பிளேனை நான் இன்க்ளைன் பண்றேன், இப்படி சாய்க்கிறேன் அப்படின்னா அப்படியும் என்ன சார் ஸ்ட்ரெயிட்டா இப்படியே இருக்காது, இதுக்கு இந்த மாதிரி மாறிடும், 90 டிகிரி வந்துடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பிளேன் இருக்கு, இந்த பிளேன் மேல ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். இப்போ ஸ்டில் நீங்க நார்மல் ரியாக்ஷன் இப்படி போட முடியாது, இது தப்பு, இப்படி போடக்கூடாது. இது எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு, இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ்க்கு தான் பெர்பெண்டிகுலரா இருக்கே தவிர இதுக்கு இல்லை. அப்போ இதுக்கு நீங்க பெர்பெண்டிகுலரா போடணும்னா இந்த டைரக்ஷன் தான் போடணும். இப்போதான் 90 டிகிரி வருது. இதுதான் நார்மல் ரியாக்ஷன். ஸோ திஸ் இஸ் நார்மல். நார்மல் அப்படின்றத என் அப்படின்னோ அல்லது ரியாக்ஷன் அப்படின்னு வேர்டு வரதுனால ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒன்று தான், சரிங்களா. இதை யூஸ்வலாக ரெப்ரசென்ட் பண்றதுக்கு என் சொல்றோம் அல்லது ஆர்னு சொல்றோம். இதை வச்சு நீங்க அகைன் இதுக்கு நீங்க போடணும், ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடணும். அதை வச்சு நீங்க ஈக்குவேஷன் எழுதணும்னா பாருங்க, ஆப்ஜெக்டை பாயிண்ட் மாசா எடுத்துக்கணும். நான் ரூல்ஸ் அப்படி அப்ளை பண்றேன். ஒரு ஆப்ஜெக்ட் பாயிண்ட் மாசா எடுத்துக்கிட்டேன். ஃபைண்டிங் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங், டவுன்வர்ட் ஆக்டிங் ஃபோர்ஸ் எம்ஜி, அதை நம்ம வெயிட்னு சொல்லலாம் அல்லது டவுன்வர்ட் ஆக்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது அப்வார்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, எஃப் அப்வார்ட். இதான் என்னது, இதான் நார்மல் ரியாக்ஷன் என். இப்போதைக்கு நான் எம்னு வச்சுக்கிறோம், என்னன்னு வச்சுக்கிறோம். அப்போ இதுலயும் நீங்க அதே மாதிரி என்ன பண்ணலாம், எம்ஜி டவுன்வர்ட் ஆக்டிங் ஃபோர்ஸ் மைனஸ் ஜே பிளஸ் என், பாசிட்டிவ் டைரக்ஷன் இருக்கு, சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் 0. இந்த புக்கு மேலேயும் பறக்கல, கீழே போய் விழுகல, டேபிளோட ஃப்ளோர்ல நிக்குது, அப்போ ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட்ல ஆக்ட் ஆகிற பொருளுக்கு சம் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சரிங்களா. அப்போ இப்போ இந்த மைனஸ் முன்னாடி வந்துருது. அதே மாதிரி எம்ஜி ஜே மைனஸ் பிளஸ் என்ஜே ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் சைன் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ என்ஜே ஈக்குவல் டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடுச்சு. இந்த ஜேவை கேன்சல் பண்ணிருங்க. அப்போ என் ஈக்குவல் டு எம்ஜின்னு கிடைச்சிச்சா. இந்த ஸ்டெப் எல்லாம் தேவையா நமக்கு? நீங்க ஏதாவது 2 மார்க்ல கேட்குறாங்க, ஒரு எக்ஸாம்ஸ்ல எழுதுறீங்க அப்படின்னா இது தேவைப்படலாம். நீட் எக்ஸாம்ஸ் மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கோ அல்லது ஜெய் மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கோ இது அவசியப்படாது. இந்த பொருள் பேலன்ஸ்டான்னு பாருங்க. அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ், புரிஞ்சிச்சா? அப்வர்ட் ஃபோர்ஸ் என்ன, நார்மல் ரியாக்ஷன். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன, எம்ஜி. போதும், அதான் இந்த ஈக்குவேஷன். நீங்க அப்படியே டைரக்டா எழுதிடலாம்.
சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதி அதுக்கப்புறம் மைனஸ் சைன் போட்டு ஈக்குவல் டு அந்த பக்கம் மாற்றி ஜே இந்த வெக்டார் காம்பனண்ட்டை கேன்சல் பண்ணி மேக்னிடியூட கொண்டு வரதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இப்படி எழுதி சரிங்களா. வேற எந்த பொருளுக்குலாம் நீங்க ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய முடியும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிம்பிள் பெண்டுலம் ஒன்று இருக்கு. சிம்பிள் பெண்டுலமோட வேரியஸ் பொசிஷன் கூட நீங்க ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். சிம்பிள் பெண்டுலம் ஒரு தனி ஊசல் சரிங்களா. தனி ஊசலோட வேற வேற பொசிஷனை வந்து நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். இங்க இருக்கு, அப்புறம் இங்க போகுது, அப்புறம் அங்க போகுது. இதை அச்சீவ் பண்ணுங்க. இது ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும்போது. அதுக்கப்புறம் இங்க இருந்து நீங்க if you create an oscillation லைட்டா ஒரு டிஸ்டர்பன்ஸை காஸ் பண்றீங்க, உடனே என்ன ஆகுது, இந்த பாம்பு அங்கிருந்து அங்க போகும், அதுக்கப்புறம் இங்க வரும், இந்த மாதிரி ஊசல் இப்படி ஆடிட்டே இருக்கு. இப்ப இந்த இடத்துல அவரோட அப்வர்ட் ஃபோர்ஸ் இந்த ஸ்ட்ரிங்ல ஆக்ட் ஆகிற டென்ஷன் ஃபோர்ஸ் ஒரு இழுவிசை, இந்த கயர்ல ஆக்ட் ஆகிற இழுவிசை. டவுன்வர்ட் ஆக்டிங் ஃபோர்ஸ் இந்த பாம்போட பாட்டம் நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிடுறேன். இதுதான் பாட்டம். அப்பதான் பாட்டம் என்ன சைடு போகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். பாட்டமுக்கு நேர அப்படி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து எம்ஜின்னு உங்களுக்கு தெரியும். இது ஆல்ரெடி இது மேங்கோக்கு ஏற்கனவே போட்டது தான். அதே மாதிரி தான் இது ஒரு மேங்கோ மாதிரி அச்சீவ் பண்ணுங்க. டென்ஷன் ஈக்குவல் டு எம்ஜி சரிங்களா. அது அப்படியே சொல்லிடலாம். பட் இந்த கேஸ் இது ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேசஸ். இங்க பாருங்க, பாட்டம் இங்க இருக்கு, இதை வரைஞ்சிருக்கேன். அவரோட பாட்டம் அப்படியே பாருங்க இப்படி இருக்கு, வச்சுக்கலாமா. இப்படி போறது அந்த பக்கம் போகும்போது பாட்டம் எந்த பக்கம் போயிடுச்சு, ஸ்ட்ரெயிட்டா இல்ல, கொஞ்சம் திரும்பி இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இங்க கிரியேட் ஆகுது, அதே ஆங்கிள் இங்கே கிரியேட் ஆகும். இது ஹெல்ப் ஆஃப் ட்ரிகனாமெட்ரி சரிங்களா. இப்போ நீங்க பேரலல் லைன்ஸ் வரைகிறீங்க, எத்தனை லைன்ஸ் போட்டாலும் ஒரே லைன் என்ன கட் பண்ணுது, அப்போ ஆங்கிள் தீட்டா தானே. அப்போ இங்க போடுற தீட்டா தான் இங்கேயே வந்துடுது. அப்போ இதை நீங்க எம்ஜின்னு ஆக்சுவலா, அப்போ ஆக்சுவல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எர்த்னால வர்ற டவுன்வர்ட் ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். பொருள் திருப்பி சொல்றா, எர்த் அந்த பக்கம் போய் அப்படியே அட்ராக்ட் பண்ண போது இல்ல இல்ல இப்படிதான் அட்ராக்ட் பண்ண போகுது. அப்போ இது என்ன, இதுதான் கிரவுண்டுக்கு நேரம் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இப்படிதான் இருக்கும், பொருள் எந்த பக்கம் திரும்பினாலும் சரி. அப்போ இது என்னன்னு சொல்லுவீங்க, இது எம்ஜியோட ஹரிசாண்டல் காம்பனன்ட், ஸோ இட் இஸ் எம்ஜி காஸ் தீட்டா. சப்போ நம்ம ஒரு வெக்டாரோட ரெசல்யூஷன் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். இப்போ வெக்டார் ரெசல்யூஷன்ல இந்த பொருள் வந்து திரும்பிடுச்சு, ஆங்கிள் எந்த பக்கம் ப்ரொடியூஸ் ஆகுது, அதான் எம்ஜி காஸ் தீட்டான்னு போடுவோம். இப்போ இங்க இருந்து 90 டிகிரி நீங்க எடுக்கிறீங்க, 90 டிகிரி எடுத்தீங்கன்னா அதான் இது எம்ஜி சைன் தீட்டா சரிங்களா. எம்ஜி இது எம்ஜி காஸ் தீட்டா, எம்ஜி. அப்போ எம்ஜி சைன் தீட்டா எந்த ஃபோர்ஸ் காரணமா இருக்கு, திரும்ப அந்த பொருள் அதே சென்டர் மெயின் பொசிஷன் வர்றதுக்கு காரணமா இருக்கிற ஃபோர்ஸ் எது, எம்ஜி சைன் தீட்டா. சேம் இந்த இடத்துலயும் நீங்க இதை எம்ஜின்னு எடுத்தீங்கன்னா தீட்டா வர சைடு எம்ஜி காஸ் தீட்டா அப்படின்னும், இதை எம்ஜி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. எம்ஜி சைன் தீட்டா ஒரு முக்கியமான ஃபோர்ஸ், எதுக்கு காரணமா இருக்கு, இந்த ரெண்டு ஃபோர்ஸ்லயும் சென்டர்ல இது ஆக்ட் ஆகி நம்ம எம்ஜி சைன் தீட்டானால இந்த பொருள் திரும்ப மெயின் பொசிஷன் வர்றதுக்கு காரணமா இருக்கு. இது ஒரு சிம்பிள் பெண்டலத்துக்கு வரைஞ்சிட்டோம். அப்போ இங்கே தீட்டா இருக்கு ஓகேவா. இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்லைடிங் டவுன் ஆகுது, அதாவது ஃப்ளோர் ஸ்டெடியா இல்லை, ஃப்ளோர் வந்து ஸ்லாண்டிங்கா இருக்கு அப்படின்னா ஃப்ளோர் பாருங்க, இதுதான் ஒரு மாஸ் எம், ஃபிளாட்டன்ட் சர்ஃபேஸ்ல கிடையாது, இது ஒரு தீட்டா அப்படின்ற ஆங்கிளுக்கு இன்க்ளைன்டு ஆங்கிள் சரியா. இது இன்க்ளைன்டு, ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தீட்டா உள்ள ஒரு ஃப்ளோர் இப்படி இருக்கு. ஸோ இன்க்ளைன்ட் பிளேன், இன்க்ளைன்டு பிளேன் மேல மாஸ் எம் ஒன்று வச்சிருக்கோம். இது மேல உள்ள மாஸ் டவுன்வர்ட் ஆக்டிங் ஃபோர்ஸ் பாருங்க, இது எம்ஜி. அப்போ இது என்ன ஆகும், இந்த தீட்டா தானே இங்க வந்துருது, அப்போ எம்ஜி காஸ் தீட்டா இந்த ஃபோர்ஸ். நார்மல், ஹவர் நார்மல் இப்படி கிடையாது. நார்மல் என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ளோருக்கு தான் 90 டிகிரி இருக்கணும், ஃப்ளோர்ல இருந்தா நார்மல். ஸோ இதுதான் நார்மல் சரிங்களா. இப்போ எம்ஜி காஸ் தீட்டா, இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இது எம்ஜி சைன் தீட்டாவா. அப்ப அந்த பொருள் சரிஞ்சு விழுகிறதுக்கு எந்த ஃபோர்ஸ் காரணமா இருக்கு, அந்த பொருள் அதுல சரியறதுக்கு காரணம் எம்ஜி சைன் தீட்டா தான் காரணம் ஓகேவா. ஸோ இது வந்து நீங்க நார்மல் டைரக்ஷன் என்ன பண்ணிக்கலாம், நீங்க ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஸோ இங்க இருந்த நார்மல் தான் இப்படி போயிருக்கு, அப்போ ஆங்கிள் தீட்டா இந்த பக்கம் வந்திருக்கும். ஸோ இது என் காஸ் தீட்டான்னு சொல்லலாம்.
n cos θ வந்து 90 டிகிரி நீங்க போட்டீங்கன்னா n sin θ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ல நீங்க கொஞ்சம் மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா தான் அப்புறம் அந்த பொருளோட ஆக்சலரேஷன் என்ன, அப்புறம் அதை வச்சு சம் எப்படி சால்வ் பண்றது, ஈக்குவேஷன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது வரைக்கும் பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல எப்படி ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்றது, அதுல வேரியஸ் கேசஸ் என்னென்ன இருக்கு, அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீட்ல எப்படி கேட்டிருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம்.